நேயர்கள் அனைவரையும் தற்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் நடவடிக்கைகள் மற்றும் அதனுடைய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது காசாவில் என்ன நடக்கிறது. முக்கியமாக பேசித்தான் ஆகணும். நேற்று நான் பேசுகின்ற போது காசாவை இவர்களால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது, அது கடைசி உயிர் இருக்கும் வரை அவர்கள் போராடிதான் ஒருவேளை அழித்து பின்பு அந்த நிலத்தை ரியல் எஸ்டேட் மண்டலமாக அவர்களால் உருமாற்றம் செய்ய முடியும். இந்த ரியல் எஸ்டேட் மண்டலத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாஹூ இணைந்து கட்டமைக்கலாம் என்பதற்கு சில பல ஆதாரங்களையும் நான் நேற்று கூறியிருந்தேன். செய்திகளை அப்படியே தருவதை தாண்டி அந்த செய்திக்குள் இருக்கக்கூடிய உண்மையான உள்ளுணர்வுகளை புரிந்து செயல்பாட்டை ஒரு டிஸ்பாரிட்டி இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்காக சில முன்னெடுப்புகளை உங்களுக்கு தருகிறோம். எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு அரசியல் உண்டு. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு சாத்திய பின்புலமும் பின்பற்றும் நடவடிக்கைகளும் உண்டு. அந்த அடிப்படையில் விருப்பு வெறுப்புக்கு இல்லாமல் முடிந்தவரை இச்செய்திகளை உங்களுக்கு தருகிறோம். நம்முடைய செய்தியில் பெரும்பான்மையானவை மதவிரோதம், சாதி விரோதம், இன விரோதம் அல்லாமல் மக்கள் செயல்பாட்டின் பின்னணியிலே ஒரு செய்தியாளனாக உலகம் முழுவதும் ஏராளமான பேர்களை நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றியாக இருந்தபோதும் காசாவில் அபு உபைதா இவர் ஒரு பெரிய ஹீரோ. அபு உபைதா ஹமாஸினுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். அவருடைய அரபு மொழி உச்சரிப்பு கண்டு அரபு நாடுகளை தாண்டி உலகம் முழுவதும் மொழி தெரியாதவர்களும் கூட அதனுடைய ஆங்கிலம் மற்றும் ரீஜனல் லாங்குவேஜினுடைய மொழியாக்கத்தை பார்ப்பதையும் அதனால் அவரை பலர் விரும்புவோர்களாகவும் அதே சமயம் அவர் பலருக்கு படுகொலை செய்யப்பட வேண்டிய நபராகவும் கூட திரு அபு உபைதா அவர்கள் மாறியிருக்கிறார். அபு உபைதாவுடைய நேற்றைய பேச்சின் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அவருடைய ஆரம்பத்தில் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணை மிக்க இறைவன் உலகின் அதிபதி என்று அவர் ஆரம்பத்தில் இறைவனை புகழ்கிறார். ஒரு போர்க்களத்தில் எந்த ஒரு படையும் இப்படியெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஒரு மத அறிஞரை போன்று அவர் பேச்சை ஆரம்பித்தார். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக, அவன் மிக கருணையாளன், அவனுடைய ராஜ்யமே இந்த வல்லமையே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிலைத்திருக்கும் என்றும் உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தையும் சாந்தியும் உரித்தாக என்று அவர் பேசினார். இரண்டாவது அவர் சொல்கிறார், அவனே உங்களுக்கு உத்தரவிட்டான். நான் அவனுடைய செய்தி அப்படியே தொகுத்திருக்கிறேன், அதை உங்களுக்கு தருகிறேன். அவனே உங்களுக்கு உத்தரவிட்டான், எனவே நாங்கள் எங்கள் நிலத்தை பாதுகாக்க தயாராகி சண்டையிடுகிறோம். இது ஒரு ஹோலி லேண்ட், புனித பூமி. இந்த புனித பூமியை மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்புதாரியாக நாங்கள் இந்த மண்ணுக்காக எங்களது மிகுந்த தியாகத்தையும் ஏற்கனவே நடத்தி மறைந்து போன தியாகசீலர்களையும் நினைவு கூறுகிறோம். அபு உபைதா ஜூன் 6ஆம் தேதி தனது பேச்சில் இஸ்ரேல் போரின் கிடியன் சாரற்றை என்று தற்போது அவர் நடத்தியிருப்பதை மிக கடுமையாக கிண்டல் செய்தார். பரிகாசம் செய்தார். எல்லா யூதர்களும் நெதன்யாஹுக்கு எதிராக கிளர்ந்து எழ வேண்டும் என்று தன் பேச்சில் அபு உபைதா, ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர், இஸ்ரவேல் மக்களுக்கு வேண்டுகோளை வைத்தார். யூதர்களே, பொதுமக்களே, நீங்கள் இந்த கொடூரமான அரக்கத்தன்மை உள்ள அராகன் ஆட்சியாளன் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எதிராக கிளர்ந்து எழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று சொன்னார் 6ஆம் தேதி. அந்த சர்வதேச செய்தி அதன் கீழே இப்படித்தான் செய்தி வெளியிட்டது.
அவருடைய வேண்டுகோளை ஏற்று என்று சொல்லியிருக்கிறார்கள். அது யதார்த்தமாக நடந்தாலும் அவர்கள் அந்த செய்தியில் அபு உபைதாவின் வேண்டுகோளை ஏற்று, இந்த செய்தி எப்படி வெளியானது, ஜூன் 7 பெரும் திரளான மக்கள் கூடுதல் டெல் அவீவிலே நடந்தது. அது எங்கு நடந்தது என்றால் டெல் அவீவ் ஹோஸ்டேஜ் ஸ்கொயரில் பெரும் திரளான ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமினார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அவர்கள் கையிலே பதாகைகளை ஏந்திருந்தார்கள். அவர்களுடைய கைகளில் பேனர்கள் இருந்தது. அவற்றில் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிரான பல ஸ்லோகங்களை அவர்கள் என்ன சொன்னார்கள், யூதர் மக்களினுடைய, இஸ்ரேல் மக்களின் கோரிக்கை ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய எஞ்சிய 56இல் 26 அல்லது 20 உயிரோடு இருப்பவர்களை உடனடியாக மீட்ட வேண்டும் என்றும், ஹோஸ்டேஜ் ரோலில் பெஞ்சமினுக்கு கடும் கண்டனத்தையும் கூட இஸ்ரேலில் ஹோஸ்டேஜ் ஸ்கொயரில் கூடிய அந்த மக்கள் தெரிவித்தார்கள். போரில் ஒரு கொடுமையான நிலைகளை அவர்கள் விவரித்தார்கள். பேனர்கள் கையில் இருந்தது, கொடிகள் கையில் இருந்தது, அதே போல் பிளேகார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பல நிலைகளில் சித்தரிப்புகளை ஏந்தி கொண்டு யூத மக்கள் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக ஹோஸ்டேஜ் ஸ்கொயரில் பேசியதையும் 6ஆம் தேதி அந்த மக்களுக்காக அபு உபைதா சொன்ன செய்தியும் உறுதியானது. சரி, அபு உபைதா ஸ்பார்க்டு, அவருடைய செய்தி அதிகமாக பரவியது. இந்த கிடியன் என்று சொல்லக்கூடிய போர் வீரன் 300க்கும் மேற்பட்ட படை வீரர்களை வைத்து யூத வரலாற்றில் ஆயிரக்கணக்கானவர்களை வென்ற கிடியனின் சாரட்ஸ் என்கிற பேரில் இந்த எக்ஸ்பேண்டிங் வார் விச் வாஸ் பீயிங் மேட், அது உருவாக்கப்பட்டு தாக்குதல் தற்போது நடக்கிறது. இது கிடியன் சாரட்டை அபு உபைதா பரிகாசம் செய்கிறார். அவர் சொல்கிறார், எங்கள் தியாகசீலர்கள், மேட்ரிட்ஸ், இறந்து போன தியாகர்கள், நாங்கள் கல்லறிந்து கிடியன் சாரட்டை அழிக்கும் வரை போராடுவோம். அவர்கள் எங்களுக்கு எதிரான யூத படைகளை அனிஹிலேட்டட் ஃப்ரம் அவர் ஹோலி லேண்ட், எங்களுடைய சொந்த புனிதமிக்க மண்ணிலிருந்து அவர்களை துடைத்தெறிய வரை we will annihilate, கண்டிப்பாக துடைத்தெறிவோம், from our holy land, எங்களுடைய புனிதம் நிலத்திலிருந்து நாங்கள் அழிப்போம் என்கின்றார் அபு உபைதா. அவர் என்ன சொல்கிறார், நட்பு கொண்ட, நம்பிக்கை கொண்ட, அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கைன்னா இறை நம்பிக்கையை தான் அவர் சொல்கிறார். நம்பிக்கை கொண்ட எமது படைகள் இந்த போலியான அரக்கத்தனமான இந்த படைகளை எங்கள் காலின் கீழ் நாங்கள் மிதித்து புதைத்தோம் என்ற வரலாறு உங்களுக்கு படைக்கப்படும் என்ற செய்தியும் கூட அபு உபைதா பதிவு செய்திருக்கிறார். அபு உபைதாவுடைய தொடர் பேச்சினூடே அவர்களின் தோல்வியை அவர்கள் ஆக்குபேஷன், கேன் யூனிஸ் மற்றும் ஜபாலியாவில் காண்கிறார்கள். இந்த பேச்சில் அவர் ஏன் அப்படி சொன்னாருங்கிறத ஒரு சிறு விளக்கத்தை சொன்னேன். நேற்று முந்தா நாள் வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தி தான் சொல்கிறோம், நமக்கு கிடைக்கிற செய்தி அப்படி தான் வருது. இப்போ நேற்றைய செய்திகள் நாளைக்கு தான் உங்களுக்கு வரும், சரியா? அப்போது 2 தினங்களுக்கு முன்பு கேன் யூனிஸிலும் ஜபாலியாவிலும் அவர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இளம் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். நேற்று சொன்ன அவர்களுடைய மரண ஓலம் தப்பி ஓடி எதிராக ஆம்புஷ் தாக்குதலில் ஹமாஸ் வீரர்களால் தப்பி ஓடி ஆம்புஷ் தாக்குதல்களால் மற்றொரு நிலையிலே உயிர்காப்பதற்கு அவர்கள் குரல் கடுமையாக மரண ஓலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அழிந்து போகிறார்கள் என்ற செய்தியும் அவர் தான் சொல்கிறார் அபு உபைதா. நீங்கள் பார்க்கலையா கிடியன் சாரட்டை, ஜபாலியாவில் நீங்கள் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டீங்க, நம்ம நேரம் சொன்னோம், அதைத்தான் இன்னைக்கு சொல்கிறார், கேன் யூனிஸில் கொல்லப்பட்டீங்களே அப்படிங்கிறதையும் அபு உபைதா நினைவு கூறுகிறார். இன்ஃப்ளிக்டட் அப்பான் த ஆக்குபேஷன் டுடே, இதற்கு எதிராக எங்கள் துல்லியமான வீரியமிக்க தாக்குதலை நாங்கள் தொடருவோம். நிச்சயமாக எங்களை இந்த தொடர் தாக்குதலில் அவர்கள் எங்கள் காலுக்கு கீழ் கொண்டு அழிக்கும் வரை தொடரும். த செட் ஃபுட், இதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை, எந்த வழியும் இல்லை.
யார் சொல்றா? அபூ உபைதா. அதாவது அவர்கள் தலைவர்கள் ஜெனோசைடை நிறுத்தும் வரை பெஞ்சமின் நெத்தன்யாகு, இஸ்ரேல் கர்ட்ஸ், பென் கவீர், ஸ்மோட்ரிச் ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய மனித இன கருவறுத்தலை காசாவில் நிறுத்தும் வரை அவர்கள் அழிவை சந்தித்தே ஆக வேண்டும் என்கின்றார் அபு உபைதா. நீங்கள் விரைவில் உங்கள் மக்களின் சவப்பெட்டிகளை பெறுவதற்கு கொஃபின் காத்திருங்கள் என்றும் அவர் யூத மக்களுக்கான எச்சரிக்கையை விடுக்கிறார். இவனை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சவப்பெட்டிகள் அதிகரிக்கும். அது அதிகரித்து தான் வருகிறது. இவர் சொன்னாருங்கிற செய்தியை தாண்டி இவருக்கு சம்மதமில்லாத செய்தியின் மூலம் நாங்கள் உறுதிப்படுத்தினோம் நேற்று. இன்றைக்கு அதை அவர் உறுதிப்படுத்துகிறார். சவப்பெட்டிகளில் ஏராளமாக பிணங்கள் வருகிறது. அவருக்கு ஜேசிபி போன்ற வாகனங்கள் இல்லாதால் பல இறந்து போன ஐடிஎஃப் வீரர்களின் உடல்கள் அங்கே கிடக்கின்ற காட்சியும் நாம் சொன்னோம். எவாக்குவேட் பண்ணுறதற்கான வழிமுறைகள் இல்லை. 8க்கு மேற்பட்ட சாப்பர்கள் வந்து திரும்பி போனதையும் நாம் உங்களுக்கு சொன்னோம். ஆகவே தான் அபு உபைதா இந்த எச்சரிக்கையை சொல்கிறார். இந்த நிலையில் இந்த 8 ஹெலிகாப்டர் இறந்ததற்கு முன்னால் 388 வரைக்கும் இறந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலை நான் நேற்று கோட் பண்ணேன். அதற்கு பின்பு ஒரு 30. அதே சமயம் காசாவிலும் 30, 40, 50 பேர் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் தினமும். ஆனால் இந்த போரை நாம் பார்க்கின்ற போது இதற்கு முன்பு நடந்ததை விட இந்த போரில் இஸ்ரேல் வலுவிழந்ததாகத்தான் நமக்கு புரிகிறது. அது ஒருவேளை இந்த செய்திகள் நமக்கு கொடுப்பதை வைத்து நமக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாமோ? ஏனென்று சொன்னால் இதற்கு சில காரணங்கள் என்னவென்றால், தொடர்ந்து வரக்கூடிய ஐடிஎஃப்பினுடைய சரிவையும் ஷார்ட்டேஜ், மிலிட்ரி ஷார்ட்டேஜ் மட்டுமல்ல. நேற்று ஒரு மிக முக்கியமான வீரர் களத்திலிருந்து ரிப்பேர் செய்வதற்கு தகுதியற்ற அளவில் நமக்கிட்ட பொருட்கள் இருக்கிறது. டேங்கர்கள், ட்ரக் வாகனங்கள் பயன்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் ரொம்ப ஒரு ஷார்ட் டைம் வாராக இருக்கும் என்று தான் நினைத்தோம். ஆனால் இது ஒரு ப்ரொலாங்கடாக நீண்டகாலமாக செல்வதற்கு சூழல் சரியில்லை. நம்மிடத்திலே ஆயுதங்கள் இல்லை. ஆர்சனல் குடோன்களில் எந்த ஆயுதங்கள் பற்றாக்குறை இருப்பதை ஒரு அளவிற்கு மேல் ரிப்பேர் செய்வதற்கு சாத்தியமில்லை என்று மிக முக்கியமான ஒரு டிஸ்டிங்க்டு எமினன்ட் பர்சனாலிட்டியுடைய கருத்தையும் நாம் உங்களுக்கு இங்கே சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலையில் தற்போது போரில் சரியான அனுபவம் இல்லாத இளம் வீரர்கள், இதுவரை 18,000க்கு மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஆதாரப்பூர்வமாக 10,000க்கு மேற்பட்ட வீரர்கள், இஸ்ரேல் வீரர்கள் படுகொலையாயிருப்பதையும் அவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் 18,000 என்ற செய்தி வந்திருக்கிறது. இது அல்லாமல் மற்ற தாக்குதல் வேறு 50,000 பேர் ரீஹேபிலிட்டேஷன் சென்டரில் இருப்பதையும் நாம் உங்களுக்கு சொன்னோம். இந்த சூழ்நிலையில் அபு உபைதா போர் ஆரம்பித்த நாளில் 2023 அக்டோபர் 15ஆம் தேதி, 14ஆம் தேதி, 16ஆம் தேதி என்று அவர் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் வீரியமாக அவர் பேசுவார். அதற்கு பின்பு சில காலம் அபு உபைதா எங்கே என்று கேட்கிற அளவிற்கு அவர் மௌனித்து போய்விட்டார். இடையிலே தற்போது அவர் இப்பொழுது வந்திருப்பதை சர்வதேச அரசியல் போரியல் ஆய்வாளர்கள் அவருடைய வெற்றி கொண்டாட்டத்தின் வெளிமுகமாக அவர் பேச்சு இருப்பதாகவும் கூட நாம் அறிந்து கொள்வதற்கு சாத்தியமாக இருக்கலாம் என்று நம்புவதற்கு அபு உபைதாவுடைய த ஸ்டேட்மெண்ட், கிடியன் ஷார்ட் குறித்து அவருடைய பரிகாசம், டேவிட்டுடைய வரலாற்றை சொன்ன விவகாரம், காலுக்கு கீழ் அழித்தொழிப்போம் என்றது, இஸ்ரேல் மக்களுக்கான வேண்டுகோள், போராட்டம், அவர் இறைவனை புகழ்ந்து எமது கட்டளை, எமது பூமி வெற்றி கிடைக்கும் வரை எங்களுக்கான பொறுப்பாளனாக நாங்கள் போராடுவோம் என்ற அந்த மன உறுதியும் கூட ஒரு செய்தி தொடர்பாளனாக அவரது பேட்டி வலிமைப்படுத்துவதாக இருக்கிறது. ஏராளமான பிணக்குவியல்கள் வரப்போகிறது. வரும் காலங்களில் சவப்பெட்டிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்களே, உங்கள் பிள்ளைகள் உடல்களை பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள் என்ற கடுமையான வேண்டுகோளை, எச்சரிக்கை இஸ்ரேல் சமூகத்திற்கு அவர் விடுத்திருப்பதையும் நான் பார்க்க முடிகிறது. இன்ஃபிக்டட் அப்பான் த ஆக்குபேஷன் டுடே, இந்த வார்த்தையின் கீழ் அவர் எங்கள் தொடர் துல்லியமாக தாக்குதல் நடத்தப்படும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நேற்று மக்கள் இவருக்கு எதிராக போராடிய விவகாரமும் நாம் சொல்ல முடிகிறது. இதற்கிடையில் மற்றொரு செய்தி காசாவிலிருந்து வருகிறது.
இஸ்ரேல் தொடர்ந்து அழிவை சந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அழிவுக்காக அவர்கள் வான்படைகளின் மூலம் பொதுமக்களை கொலை செய்யும் காட்சியும், குண்டு வீசுவதும், மருத்துவமனைகள் இல்லாத நிலையும், குறிப்பாக அவர்கள் சிறு குழந்தைகளை கொல்வது வருங்காலத்தில் இவர்களுக்கு ஆள் இல்லாமல் போகும், ஆகவே பிள்ளைகளையும் குழந்தை பெறுவதற்கான தாய்களையும் கொலை செய்து விட வேண்டும் என திட்டத்தில் போடுவது நமக்கே சில நமட்டுச் சிரிப்பை ஏற்படுத்துவதாக அமைகிறது. சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நின்றுவிடும் கதையாக அறியாத ஒரு வெறுப்பில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அவனது பரிவாரங்களும் இப்படி செய்கிறார்களோ அவர்கள் புரிந்தது அவ்வளவுதான் என்று என்ன தோன்றுகிறது. மக்களை படுகொலை செய்து எந்த ஒரு போராளி குழுவையும் உலகில் மௌனித்ததாக வரலாறு இல்லை. அபு ஷஹாப் குரூப்ஸ் என்ற ஒரு குரூப்பை இப்பொழுது அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த அபு ஷஹாபாத் 31 வயதுள்ளவன். இவன் என்ன சொல்லியிருக்கிறான், நாங்கள் இஸ்ரேலுக்காக, இவர் சொல்கிறார், நாங்கள் ஒர்க் பண்ணலை. இஸ்ரேலுடைய டைம்ஸ் அவருடைய பேட்டியை வெளியிட்டிருக்கிறது. எங்களுக்கு ஆயுதங்களோ குண்டுகளோ துப்பாக்கிகளோ நாங்கள் இஸ்ரேலிடத்திலிருந்து பெறவில்லை. எங்களுடைய நோக்கம் நாங்கள் மக்களிடம்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒரே நோக்கத்திற்காக போராடுகிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, ஹமாஸை ஒழிப்பது மட்டும்தான் எங்களின் நோக்கம். பல ஹமாஸினை ஒழித்து பலஸ்தீனர்களிடத்திலே இருந்து பலஸ்தீன மக்களை பாதுகாப்பது ஒன்றுதான் எங்கள் நோக்கம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த நிலையிலும் ஒர்க் வித் இஸ்ரேல் என்று சொல்லியிருக்கிறார் அபு ஷஹாபாப் குரூப்பினுடைய மிக முக்கியமானவர். ஆரம்பத்தில் முக்கியமாக இவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு, இவர் யூத இராணுவத்தின் செல்ல பிள்ளை. ஆனால் அவர் அதை மறுக்கத்தானே செய்வார். ஏற்கனவே ஹமாஸால் கைது செய்யப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்ட பின்பு இப்பொழுது இஸ்ரேலின் சார்பாக இருந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இவருடைய பங்கு ஏராளமாக இருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் சொல்கிறது. அவர் என்ன சொல்கிறார்னா, அபு ஷஹாபாத், த ரூமர்ஸ் ஆர் ஹார்ம் அவுட், எங்களை பாதிக்கிறது மட்டுமல்ல, அவுட் ஆஃப் ரெப்புடேஷன் அண்ட் கிரியேட் அ ஹாஸ்டிலிட்டி பிட்வீன் அஸ், எங்களுக்குள் விரோதம், அனிமாசிட்டி, எனிமிட்டி, ஹாஸ்டிலிட்டியை உருவாக்கிவிடும். ஆகவே என்னை இது பெரிதும் பாதிக்கிறது. ஆகவே இந்த ரூமர்ஸை விட வேண்டும், இந்த மாதிரியான வதந்திகள் பரப்புவதை விட வேண்டும் சொல்கிறார். இஸ்ரேல் அண்ட் அரப் ஸ்டேட்ஸ் என்கின்ற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அங்கு நமக்கு என்ன தெரியுது, முதல்ல அபு உபைதாவுடைய பேச்சு, இரண்டாவது அபு ஷஹாப் குரூப்புக்கு அவர்கள் செய்கின்ற இந்த உதவிகளையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. போர் வலுவாக நடைபெறுகின்றது. உண்மையிலேயே சரியான நிலையில் பார்க்கின்ற போது இரண்டு பக்கமும் பிணக்குவியல்கள் அதிகரித்து வருகிறது. காசாவிலும் பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இதுவரை ஹமாஸ் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு தெரியவில்லை. மொத்தத்தில் அவர்கள் ஏராளமான பேர் இறந்திருக்கலாம். அதை இஸ்ரேல் டைம்ஸ் உறுதி செய்தது. ஆனால் தற்போது ஹமாஸினுடைய உடலை தாண்டி பொதுமக்கள் கொலை, அவற்றில் ஹமாஸும் அடங்கும். அதே சமயம் இந்த கிடியன் சாரட்டுடைய போரில் எந்த விதமான இம்பேக்டையும் ஏற்படுத்தவில்லை என்பதை நாம் இஸ்ரேலுடைய யூத காணொலியின் மூலமே நாம் தெரிந்து கொள்வது. அது அபு உபைதா உடைய வீரியமிக்க பேச்சு, அபு உபைதாவுடைய நம்பிக்கை, அவருடைய வெற்றி நம்பிக்கைக்குரிய பேச்சு, அவருடைய வலிமையான பேச்சு, அவருடைய ஸ்டேட்மெண்ட், அந்த உளவியல் ரீதியாக அவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு புரிகிறது. இந்த முன்னேற்றம் என்றால் உடனடியாக மந்திரத்தை வரவழைத்து காசா முழுவதுமாக அவர்கள் ஒரு பெரிய உருவாக்கம் உடனே செய்யும் முன்னேற்றம் அல்ல. யூதர்கள் அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள். தற்போது கிடைத்த நேற்றே நான் சொன்ன தகவலில் ஏராளமான தகவல் இருக்கிறது தோழர்களே. இது குறிப்பிட்ட நேரத்தில் உங்களிடத்திலே ஷேர் செய்வதற்கு எமக்கு நேரம் அனுமதி மறுக்கிறது. இருந்த போதிலும் 200க்கும் மேற்பட்ட குடியேற்றங்களை காசாவில் அவர்கள் இதுவரை அமைக்கவில்லை. 200 குடியேற்றங்கள், 22, 21 என்று நேற்று ஏதோ சொன்னேன். அதே போன்று மேற்கு பகுதிகளிலும் குடியேற்றம், காசாவில் தெற்கு பகுதியிலும் குடியேற்றம். ஆக நிலத்தின் விலைகள் அதிகரித்து வரும் ஒரு சூழலில் வீடிட்டவர்களை இங்கே குடியேற்றி முழுமையாக ஆக்குப்பை செய்வதற்காக அவர்கள் பல திட்டங்களை போடுகிறார்கள். அவருடைய திட்டங்கள் வடக்கு, தெற்கு, மத்திய பகுதிகளே பஃபர் ஜோனை ஏற்படுத்தி, பிலடெல்ஃபி கோரிடார், காசா, நெட்சாரிம்,
கான்யூனிஸ் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஆக்கிரமிப்பது. சில பகுதிகளில் அந்த பார்டருக்கு உள்ளே வெளிப்புறமாக 200 யூத குடியேற்றங்களை பாலஸ்தீனத்தில் நிர்ணயம் செய்வது. இதுதான் அவருடைய திட்டம். அவற்றில் அவர்கள் ஒரு 70 அளவுக்கு அல்லது 100க்கு மேற்பட்ட குடியேற்றங்களை நிகழ்த்தியிருப்பதாகவும் நம்புவதற்கு அதிக இடம் இருப்பதாகவும் அங்கிருந்த செய்திகள் வருகிறது. ஆக எந்த நிலையிலும் அவர்கள் மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அபூ உபைதாவுடைய பேச்சு தொடர்ந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேல் களத்திலிருந்தும் சர்வதேச காணொளிகள் மூலம் நாம் தொடர்ந்து அதை அவதானித்து வருகிற நிலையில் ஏதோ அவங்களுடைய டீமினுடைய முன்னேற்றத்தின் வெளிப்பாடாகவே அவருடைய பேச்சின் மறு உருவாக்கத்திற்கான நிலை, கிடியன் சாரட்டுக்கு எதிராக பரிகாசம், கிண்டல், இதையெல்லாம் பார்க்கின்ற போது நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அமைதி திரும்ப வேண்டும். 2 சமூகமும் அமைதியாக இருக்க வேண்டும். யூத மக்களும் அந்த நாடும் அவர்களை சார்ந்தவர்களும் கூட உயிரிழப்பை சந்தித்து விடக்கூடாது. ஹமாஸ் உயிரிழப்பு சந்தித்து விட்டதனால் பழிக்கு பழி வாங்குவதற்கு பொதுமக்களையும் குழந்தைகளையும் கொல்வது ஒரு இறையியல் சித்தாந்தத்துக்கு எதிரானது என்பதையும் நாம் வலிமையாக பயன்படுத்துகிறோம். பயங்கரவாதம் கருவறுக்கப்பட்டே ஆக வேண்டும். மக்களுக்கு எதிராக ஜெனோசைட் செய்பவர்கள், பயங்கரவாதிகள், ஆயிரமணிப்புகள் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சொந்த மண்ணுக்காக போராடாமல் சொந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ள நெத்தனியாகு போராடுகிறார் என்று யாயிட் லாஃபிட் மற்றும் ஏற்கனவே நான் சொன்ன பல தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். பெனட்டுடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.